வணக்கம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். நம்ம சிவவாக்கியரையாவோட பாடல் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன முத்து அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முளே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் இந்த நாமமே. இறைவன் வித்து ஒன்று தான், அந்த மூலம் அப்படின்றது ஒன்று தான். அந்த வித்துலேருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் தோன்றியிருக்கு. சிதறுபாடலில் பார்ப்பாங்க, 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எழுதி வச்சுட்டு போனது. இப்போ இன்னும் நிறையா பேதங்கள் உருவாயிருக்கு, நிறையா யோனி வர்க்கங்கள் உருவாயிருக்கு. அவ்வளவு இருக்குது. இறைவன் தங்கம், அவர் ஒன்று தான், ஆனால் அவர் ரூபம் பல. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல். எப்படி இறைவன் மூலத்தில் ஒன்றாவும் பலவாகவும் இருக்கிறார் இல்லையா? ஒன்றாவும் பலவாகவும் இருக்கிறாங்க. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல். ஒரே இறைவன் பல தெய்வங்களாக நமக்கு இருக்கிறாங்க. சிவமாக இருக்காங்க, அன்னை ஆதிசக்தியாக இருக்காங்க, சுப்பிரமணியராக இருக்காங்க, முருகப்பெருமான் 6 படையப்பராக இருக்காங்க, விநாயகராக இருக்காங்க, தட்சிணாமூர்த்தியாக இருக்காங்க, இன்னும் பல கடவுள்கள் இருக்கிறாங்க, மகாவிஷ்ணுவாக இருக்காங்க. இத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்க. இறைவன் ஒருத்தர் தான். ஆனால் இவங்க பல ரூபமாகவும் இருக்காங்க. எதற்காக? இந்த உலகத்தில் பல கடமைகள் இருக்குது. சில விஷயங்கள் சூட்சுமமாக செய்யப்படும். இப்போ இந்த தெய்வம் ஒன்று தான், ஆனால் மற்ற அத்தனை தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம கும்பிடுற அத்தனை தெய்வங்கள் அவங்க தத்துவமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்காங்க. நம்ம தியானத்தில் உள்ளே போக 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 அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களாம் மனுஷனாக பிறந்து தன்னுடைய தியானத்தினால தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிட்டவங்க. அவங்களாம் நம்ம சக்கரத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ளே பல சக்கரங்கள் இருக்குது. தியானம் பண்ண பண்ண நம்ம பிராணசக்தி அந்த ஒவ்வொரு சக்கரமாக கடக்க அது உள்ளே கிடக்கிறது, வெளியே இல்லை. வெளியே கோயிலில் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, அந்த சக்தி நிலை எவ்வளோ உண்மையோ, அதே மாதிரி உள்ளே இருக்கிறது உண்மை. அதில் உள்ளே கடக்க பார்த்திங்கன்னா எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த தெய்வங்கள் நமக்கு அதற்கான உதவியை பண்ணுவாங்க. இது சித்த நிலையில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் அந்த உதவியை கண்டிப்பாக பண்ணுவாங்க. தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்புளை. திருமால் அந்த காலத்தில் நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னா சைவ வழிபாடு வைணவ வழிபாடு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சாக்கியம், கௌமாரம், அப்புறம் விநாயகரை வழிபடுறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 சமயமாக இருந்தது, பல வகையாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னா வெளியில் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி உள்ளே இருக்கிறது உண்மை. தியானத்தில் போய் உட்காந்திங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நேரம் ஒதுக்குங்க. செங்கன் மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முள்ளே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரை. அதென்ன விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரை? இந்த உடலுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்தில் விண்கலம், அண்டம், இந்த 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 கண்டப்பகுதியில் நம்ம தியானம் பண்ண உணர இது விரிஞ்சுக்கிட்டே போகும். இதுக்கு ஒரு எல்லை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லையே கிடையாது. தொடக்கம் இருக்கா? நம்ம என்ன இந்த உடம்புல மட்டுமா பிறந்திருக்கோம்? நிறையா உடம்புல பிறந்திருப்போம். நான் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. தியானத்தில் போய் உட்காருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். உங்கள் அனுபவம் மட்டும்தான் உங்களுக்கு உண்மை. நான் சொல்கிறதுனால மட்டும் எல்லாமே உண்மையாகி போகிறதில்ல, சரிங்களா?
அதனால் விண்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரை. விண்கலங்கள் எப்படி எப்படி விண்கலம் இப்போ அது எப்படி உள்ள அண்டத்தில் இருக்கிறது எப்படி நம்ம உணர முடியும்? கண்டிப்பாக முடியும். அதற்கான நேரத்தை ஒதுக்கி தியானம் பண்ணுங்கள். சும்மா உட்காருங்க. நூத்தண்டை நேராக வச்சு ஒரு தீபம் போட்டு தேங்காய் எண்ணெய் பஞ்சு தேதி போட்டு டெய்லி கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் ஒதுக்குனிங்கன்னா எப்பயுமே சதாசிவ நிலையில் இருப்பீங்க. 2 மணி நேரன்றது உடனடியாக வர வாய்ப்பில்லை தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமை அதிகப்படுத்துங்க. உங்கள் மூச்சு கவனிங்க. அது எங்கே போய் ஒட்டுதுன்னு பாருங்கள். அங்கே கவனத்தை வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சி அதிகப்படுத்துங்க. சதாசர்வ காலமும் உங்கள் மூச்சு கவனிங்க. மூச்சு தான் சிவம். சரிங்களா? ஸோ அதை கவனிங்க. அப்போ தான் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு புரியும். வெண்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரை எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே. அப்போ உள்ளே உட்காந்து உணர ஆரம்பித்த பிறகு இந்த இறை நாமம், இறை சுரூபம் எல்லாமாவும் எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குதுன்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் படிக்கிறதுனாலையோ இது விஷயத்தை கேட்கறதுனால மட்டும் எதுவும் நடக்க போகிறதில்ல. இதை நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்ந்தீங்கன்னா தான் இதோட ஆழமும் அர்த்தமும் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு அதை உங்களுக்குள்ளே உட்காந்து உணருங்க. எதுக்கோ நம்ம நேரம் செலவு பண்ணுறோம் இல்லையா? மொபைல் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம். இதெல்லாம் நான் பார்க்க வேணான்னு சொல்லலை. கொஞ்சம் இறைவனை உணர்றதுக்கு நேரம் ஒதுக்குங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த கூடை இயங்காது. இந்த கூடு எம்பெருமானோட அருள் இல்லை அப்படின்னா இது இயங்காது. அந்த அருள் இருக்கிறதுனால தான் இது இயங்கிட்டு இருக்குது. இது பிறவிதோறும் உள்ளே இருக்க இந்த உடம்பு கழட்டு போனாலும் உள்ளே இருக்கிற ஜீவன் எப்பயுமே சிவத்தோடு தான் இருக்குது. அதை உணர்றதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் அன்றாட வாழ்வில் எந்தெந்த வேலையில் நீங்கள் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக மனைவி மக்களோட சொந்த பந்தங்களோட வாழுங்க, தப்பே இல்லை. ஆனால் உங்களுக்கான தியானத்தை ஒதுக்குங்க. என்ன நடந்தாலும் தள்ளி நின்று பாருங்கள், தள்ளி வச்சு பாருங்கள். எதையோடையும் ஆழமாக பற்று வச்சு அந்த பற்று மூலமாக வர பிரச்சனைகளை அனுபவிக்காதீங்க. இறைவன் பற்றற்றான். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். அதனால் தியானம் பண்ணிங்கன்னா இயல்பாகவே அது நடக்கும். அதுக்காக வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. குடும்பத்தை விட்டு போகணும் அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த உலகமே உங்கள் குடும்பம் தான். நீங்கள் எங்கே விட்டு எங்கே போவீங்க? அதனால் உங்களுக்குள்ளே தான் ஈசன் இருக்கார், இறைவன் இருக்கார். உட்காந்து தயவு செஞ்சு அதை உணருங்க. இந்த பாடல் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் சுருக்கமாக செவ்வாக்கியராக சொல்கிறது ஒன்று தான். இறைவன் ஒன்றா தான் இருக்கார். அவர் பல ரூபமாகவும் இருக்கார். அந்த ஈசன் திருமால், அன்னை ஆதிசக்தி, விநாயகப் பெருமான், ராமர் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்காங்க. எல்லா சித்த புருஷர்களும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லா லைட் பீயிங்ஸும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உட்காந்து உணருங்க. அதுதான் 2வது வரியில் சொல்கிறாரு. செங்கன் மாலும் ஈசனும் சிறந்திருந்த தெம்முள்ளே மின்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரை. உள்ள தியானத்தில் போக போக அந்த விண்கலம், அந்த உயிரோட்டமாக இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அப்போ அதை உங்களுக்குள்ளே உணர ஆரம்பிப்பீங்க. உணர ஆரம்பித்த பிறகு எங்குமாக இறைவன் இருக்கிறாரு அப்படின்றத உணர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் உணர அதை உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஆழமாக போய் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமாவும் இங்கே இறைதான் இருக்குது, எல்லாமாவும் இறைதான் இருக்குதுன்னு உணர்ந்த பிறகு அதோட அலையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உணர்ந்து பாருங்கள். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவம்.